நட்ராஜன் டெஃபினட்டா டிசர்விங். ஏன்னா ஸ்பாட் இருக்கு. ரிங்கு சிங் டெஃபினட்டா அன்லக்கி. இவங்க 2 பேரும் நான் சொல்லுவேன். டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து இடம் ப்ராபப்லி நெனச்சிருந்தா குடுத்துருக்கலாம் அப்படின்னு. ஒரு அனாவத்துக்கு ஒரு 4 ஸ்பின்னர்ஸை கூட்டு போறாங்க. அங்க பாருங்க. அதே மாதிரி ஹர்ஷதீப் சிங், அந்த சிராஜ் 2 பேரும் வந்து இருக்காங்க ரீசென்ட் டைம்ஸ்ல. பட் இந்த டோர்னமெண்ட்ல நல்லாவே போடல. வேர்ல்டு கப் முன்னாடி இருக்கிற டோர்னமெண்ட்ல அவங்களுக்கு பெஸ்ட் ரிதம்ல இல்ல. அண்ட் ரிசர்வ் பிளேயர்ஸ்லயும் கலீல் அகமதை கூட்டு போறாங்க. அதுக்கு வந்து நட்ராஜனோ இல்ல ஒரு சந்தீப் சர்மாவையோ கூட்டு போயிருக்கலாம். இன்ஃபேக்ட் அந்த யாரு அந்த யங் அந்த இந்த போலர் இந்த ஹர்ஷித் ராணா ஆவேஷ் கான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆவேஷ் கான் தான் இல்ல, இங்க இருக்காரு சுப்மன் கில், ரிசர்வ்ல. ரிங்கு சிங், கலீல் அஹ்மத், ஆவேஷ் கான் எஸ் அந்த ரிசர்வ்ஸ்ல இருக்காங்க. அவங்க எல்லாமும் டீமோட போயிருக்காங்க. ரிங்கு சிங் பட் இன்னும் அந்த போல. 4 ரிசர்வ்லயாவது 5வது ரிசர்வாவது நட்ராஜனை போட்டிருக்கலாங்க. டெஃபினட்டா. பேசாம பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலியன் டீமுக்கு எடுத்துட்டு போறாரு. நட்டு நீ வந்துரு மச்சி நம்ம டீம் கார்டுன்னு சொல்லிட்டு. சிட்டிசன்ஷிப் கொடுத்து டக்குன்னு தூக்கிட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, நட்ராஜன் நம்ம ஊர் பையன். எஸ், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், விளையாட்டும். பட் ஆனஸ்டாவே கிரிக்கெட்டிங் பாயிண்ட்ல ஒரு சப்போர்ட் அவருக்கு இருக்குங்க. லெஃப்ட் ஆர்மர் நல்லா போட்டிருக்காரு போலிங்கு. இன்ஃபேக்ட் பவர் பிளேலையும் போடக்கூடிய எபிலிட்டி இருக்கு, டெத்லையும் போடக்கூடிய எபிலிட்டி இருக்கு, சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடக்கூடிய எபிலிட்டி இருக்கு. என்ன ரீசன் நான் கேட்குறேன், ஏன் எடுக்கல அப்படின்னா, ஏதோ சொல்றாங்க 2020க்கு அப்புறம் கிரிக்கெட் ஆடல அப்படின்றாங்க. அப்போ எனக்கு புரியல, அதுக்கு நான் அவர் கிரிக்கெட் ஆடுறதா நிறுத்த முடியும்? நீங்க தானே எடுக்கல, செலக்ஷன் பண்ணல. திடீர்னு வந்து அவர் இந்த மாதிரி ஒரு ரீசன் கொடுத்தா ஒரு வேலிட் ரீசன் இல்லை அப்படின்றதான் என்னோட ஒரு கருத்து. 2020க்கு அப்புறம் கிரிக்கெட் ஆடலையாமே இந்தியாவுக்கு நான் எடுத்துருக்கலாம், அவர் எடுத்துருக்கலாம். ரிங்கு சிங்கி எடுத்துருக்கலாம். 2020க்கு அப்புறம் இந்தியாவுக்கு ஆடினாரு. அப்போ அவர் ஒண்டியா விட்டீங்க. அவருக்கு அதே ரீசனை சொல்லி 2020க்கு அப்புறம் ஆடினவரையும் விட்டீங்க, 2020க்கு அப்புறம் ஆடாதவரையும் விடுறீங்க. எனக்கு வருத்தம்பா. டவுட்டே இல்லைங்க, கரெக்டாக தான் கேட்குறீங்க நீங்கள். வேலிட் பாயிண்ட். அவர் ஒன்றுமே தப்பே பண்ணல. ரிங்கு சிங் அவர் பண்ணாத தப்புக்கு அவர் டீமில் இல்லை. அவருக்கும் ஒரு வேலிட் ரீசன் இல்லை. அன்லக்கி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.